தரணி தரணி. மாமா, அண்ணாச்சி கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, அவர் எங்கேயோ வெளியில போயிருக்காராம். சாயந்தரம் கடைக்கு வந்த உடனே ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கொடுத்துடலாம். என்ன மாமா, பேக்ல மண்ணா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வண்டி ஸ்டாண்ட் போட்டேன்னா பை கீழே விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வரியா? சரிங்க மாமா. கணேசன் நம்பரா இருக்கே. ஹலோ, நான் தாண்டி உயிரோட தான் இருக்கேன். ஏன் இப்படி பேசுறீங்க? நான் பேசுறது இருக்கட்டும்டி. ஏண்டி, உனக்கும் சுரேஷ்க்கும் அறிவே இருக்காதா? அத்தை என்ன சொல்றீங்க? வயசான மனுஷன், அவர்கிட்டயா பணத்தை கொடுத்து விடுவீங்க? ஏன், நீ சும்மா தானே வீட்டுல இருக்க? இல்ல சுரேஷ் ஆபீஸ் போகும்போது கொடுக்கலாம்ல? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஓ, அப்போ அவர் என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல அத்தை. ஒன்னும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? பணத்தை கொடுத்தாரா இல்ல வேற எங்கேயாவது தொலைச்சாரா? அத்தை, சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதாண்டி, பொண்டாட்டி எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு நினைக்கிற புருஷன் இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் வாச்சிருக்கும். இங்க பாரு, இன்னைக்கு நானு விஜயா கணேசனும் இல்லன்னா அத்தனை பணமும் அம்போன்னு போயிருக்கும். ஏண்டி, நான் ஒரு தப்பு பண்ணதும் ஊரை கொட்டி என் பொண்டாட்டி அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு சொல்ல தெரியுது இல்ல? நல்லது பண்ண அப்படி சொல்ல தெரியாது அவருக்கு? ஆமா, அவர் சொல்லுவாருன்னா நாங்களும் காத்து கடந்தோம். ஏதோ இன்னும் கொஞ்ச நாள்ல மேல போய் சேர போறவளுக்கு இதெல்லாம் தேவையா? ஆண்டவன் புண்ணியத்துல செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா பணத்தை மீட்டு கொடுத்தாச்சு. இனி மனசுல ஒரு குறை இல்லாம சாவலாம். அவரை நீங்க கூட இருந்து பாத்துக்கங்க. வைக்கிறேன். அத்தை, அத்தை. ஏன் மாமா மறைச்சீங்க? என்ன மறைச்சேன்? அத்தை தானே பணத்தை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. அவங்க தான் இப்ப பேசினாங்க. மாமா, அவங்க கெட்டது பண்ணா மட்டும் அவ்வளவு வேகமா சொல்றீங்க, நல்லது பண்ணா மட்டும் ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? இத நீயா கேக்குறியா இல்ல அவ கேட்க சொன்னாளா? மாமா, உங்க பிடிவாதத்துக்கு ஒரு அளவு இருக்கு. அத்தை பண்ண தப்புக்கு அவங்க தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தங்க இடம் இல்லாம தெரு தெருவா அலையறாங்களே, அதுக்கு பேரு என்ன மாமா? நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்க ஏன் உங்க பணத்தை காப்பாத்தி கொடுக்கணும்? சொல்லுங்க மாமா. ஏன்னா நீ இப்படி கேட்கணும்னு தான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா தரணி, என்ன கேட்டா அவ செட்டப் பண்ணி கூட இப்படி நடந்திருக்கலாம். ஏன் மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு நல்லது பண்ணதுக்கே நியாயம் கேக்குறியே, அவ எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கா, அதுக்கு என்ன சொல்ற? மாமா, நீங்க உங்க அடி மனசுல இருந்து அத்தையை வெறுக்கிறீங்க. நீங்கன்னு இல்ல, சுரேஷ் மாமா அம்மானு கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆனா ஒண்ணு மாமா, அத்தை ரொம்ப விரக்தியா பேசுறாங்க. நாளைக்கு தப்பா ஏதாவது நடந்துடுச்சுன்னா, தப்புக்கு தண்டனைன்னு சொல்ற நீங்க நாளைக்கு அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அதையும் செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்களா, இல்ல ஊர் பேசாம விட்டுடுமா? யோசிங்க மாமா. எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்லதுக்குன்னு தோணல. எனக்கு பயமா இருக்கு. அத்தை பாவம், அவங்க உயிர் உங்க கையில தான் இருக்கு. என்ன சத்யாது, திடீர்னு வந்து சாப்பிடறத நிறுத்துங்க, கெட்டு போன ஆயில செஞ்சதுன்னு சொன்னா எப்படி? இப்பதானே நல்லா போய்கிட்டு இருக்குன்னு பாராட்டணும், அதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சு? எப்படிமா இதெல்லாம் நடந்தது? கெட்டு போன எண்ணெயில சமைச்சதுன்னு தெரியாம எத்தனை பேர் சாப்பிட்டாங்க தெரியுமா? எல்லாம் இவங்க கேர்லஸால தான் சார். இது அனுபவம் உள்ள யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்து இவ்வளவு சிக்கல் எடுத்து விட்டுட்டாங்க. யார் யாருக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இந்த பாரு சத்யா, இந்த சாப்பாடால யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.
மயக்கமே யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். கலெக்டர் அங்கதான் சார் இருக்காரு. கலப்படை என்னன்னு செஞ்சதுனாலதான் எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. நாம உடனே சம்பந்தப்பட்ட ஹோட்டலுக்கு போனோம், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல சத்யா. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். பட் இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க ஹோட்டலுக்கு வாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சத்யா போலாம். சொல்லுங்க ராஜேஷ். மேடம் என்னாச்சு ராஜேஷ்? ஏன் பதட்டமா இருக்கீங்க? மேடம் இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? ஃபுட் எல்லாம் சொன்ன நேரத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? இங்க ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு மேடம். ஆபீசர் சில பேர் வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. வாட்? என்ன சொல்றீங்க? ஃபுட் பாய்சனா? நம்ம ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்டதுனால நிறைய பேருக்கு ஒத்துக்கல. என்ன வளறீங்க? ஆமா மேடம். இது வரைக்கும் நம்ம ஹோட்டல்ல இருந்து கொடுத்த ஃபுட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்ல. நீங்க என்னடானா ஃபுட் பாய்சன் சொல்றீங்க? ஆம்புலன்ஸ்ல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க மேடம். என்ன சொல்றீங்க ராஜேஷ்? நம்ம ஹோட்டல் ஃபுட்ல எப்படி? அங்க வேற யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம், எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருமே ஆபீசர்ஸ். கண்டபடி கேள்வி கேக்குறாங்க மேடம். ஐயோ, நீங்க உடனே கிளம்பி வாங்க மேடம் ப்ளீஸ். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பர்சனல் விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இதுல ஏதாவது சொதப்புனீங்க, அப்புறம் நீங்க தான் சிக்கல்ல மாட்டுவீங்க. நம்மள மாட்டி விட நினைச்சு சத்யாவும் பிரகாஷும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருப்பாங்களோ? இனி எந்த பிரச்சனையும் இல்லாம அடிதடின்னு இல்லாம அந்த அண்ணாச்சியா விலகுவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. ஒருவேளை அந்த ஃபைனான்சியர் அவன் கேட்ட ஆர்டர் கிடைக்கணும்னு இந்த விஷயத்துல பூந்து விளையாடிட்டானா? எம்டி வேற இல்லையே, இப்ப என்ன பண்றது? உங்க ஜிஎம் கூப்பிடுங்க. எஸ் சார். மேடம், போலீஸ் வந்திருக்க, உங்களை கூப்பிடுறாங்க. சார், இவங்க தான் சார் இந்த ஹோட்டலோட ஜிஎம். ஹோட்டலா நடத்துறீங்க? சார், உங்க ஹோட்டல் ஃபுட் எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் தான் சத்யா கிட்ட சொல்லி இங்க ஆர்டர் பண்ண சொன்னேன். இப்ப எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சார், இப்பதான் ஹோட்டல் சூப்பர்வைசர் அங்க இருந்து எனக்கு பேசினாரு. இந்த மாதிரி இங்க நடந்ததே இல்ல சார். என்ன என்ன பாக்குறீங்க? எல்லாம் இவங்க சதி சத்யா. நீ அவ்வளவு சொல்லி எச்சரிச்சோ இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நீ கலெக்டர் கிட்ட கெட்ட பேர் வாங்கணும் தானே? சும்மா நிறுத்து பிரகாஷ். என்ன புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் என்ன வீட்ல மாட்டி விடணும், அவர்கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும் தானே எத்தனையோ பண்றீங்க. இதனால அவர் இன்னும் என்ன வெறுக்கணும், அதானே உங்க பிளானு? சும்மா நிறுத்துங்க. என்ன என்ன பழைய சத்தியம் நினைச்சு பேசுறீங்களா? ஹலோ, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார், இந்த சத்யா தான் என்ன மாட்டி விடதெல்லாம் பண்ணிருக்கான். அண்ணாச்சி, அவனை கொண்டு வாங்க.
டேய் சார். சொல்றா. சார் நான் இந்த தப்பு பண்ணல சார், நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் சார். அது வந்து சார் சார் ஃபைனான்ஸை சொல்லி தான் சார் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம். அண்ணாச்சி மேட்ட சொல்லி ஃபைனான்ஸை சொன்னனால தான் மிரட்டி மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மேடம் தான் என்னை வெளியில் எடுத்தாங்க. ஆர்டரை உங்களுக்கே தரேன்னு எங்கள் ஃபைனான்சர் கிட்ட இவங்க சொன்னதுனால அவரும் இவங்க ஆர்டர் தருவாங்கன்னு என்கிட்ட என்னை மாற்றி வைக்க சொன்னார் சார். அதை மட்டும் தான் சார் நாங்கள் செஞ்சோம், வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. ஓகே சார். நீங்க தானே கடை ஓனர், போங்க. இதான் சார், இதுக்கு தான் நான் இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சத்யா ஷாப்பிங். நீங்க எல்லாம் ஒரு ஹோட்டல் ஜிஎம் சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ், எம்டி வேற இங்க இல்ல. அவர் வந்ததும் அவர்கிட்ட டீடைல் சொல்லிட்டு வந்துடுறேன். நான்சென்ஸ். இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சும் இந்த அளவுக்கு நடந்திருக்கீங்கன்னா இங்க பப்ளிக் என்ன சேஃப்டி இருக்க முடியும்? உங்க எம்டியை எப்படி ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். பாத்துங்க சார். ஓகே சார். மேடம் வாங்க. சார் கான்ஸ்டபிள்ஸ் கூட்டுவாங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் என் கார்ல வரேன். என்ன உங்களுக்கு விஐபி நினைப்பா? நீங்களா வரீங்க, எழுதிட்டு போக சொல்லட்டுமா? கூட்டுவாமா? ஓகே சார், வாமா. முறைச்சது போதும், வாமா வா. How dare you play with government officials? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். சத்யா என்னாச்சு? சார் நீங்க யாரு? சார் இவர்தான் ஹோட்டலோட எம்டி. சாரி சார், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்னும் என்ன சார் நடக்கணும்? உங்க ஹோட்டல் ஃபுட் நல்லா இருக்குன்னு நான் தான் சத்யா கிட்ட சொன்னேன். சத்யாவை உங்களை பத்தி சொன்னாங்க, அதனால தான் ஆர்டர் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு ஃபுட் பாய்சன் ஆகி 8 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சார் எல்லாமே இவங்களால தான் சார். நான் என் மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தான் ஒரு தடவைக்கு 10 தடவை படிச்சு சொன்னேன் சார். ஆனா அது எல்லாத்தையும் மீறி கரெக்டா அதே மாதிரி பண்ணிருக்காங்க, அதுவும் உங்க சொந்த நோக்கத்துக்காக. சார் அன்னைக்கே இந்த ஹோட்டல் ஆர்டர் விஷயமா நடந்த பிரச்சனையை விசாரிக்க வந்தேன். நான் சொன்னது இப்ப நடந்துருச்சு. உங்க ஜிஎம் மேடம் அந்த ஃபைனான்சியருக்கு இந்த ஹோட்டல் ஆர்டரை மாத்தி கொடுக்கறேன்னு சொல்லி தான் இத்தனை நடந்திருக்கு. டாக்குமெண்ட் விஷயம் வெளியில வந்தா இன்னும் பிரச்சனை ஆயிடுமே. இவயா ஃபைனான்சியரா இல்ல ரவுடியா? ராஸ்கல். சார் இந்த ஆள் கிட்ட ஆர்டரை மாத்தி தரேன்னு காயத்ரி சொல்லிருக்காங்க. சொன்னதும் இல்லாம அண்ணாச்சியா விலகுற மாதிரி பண்ணா நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் சார் இந்த ஆள் என்னைய மாத்தி ப்ளே பண்ணிருக்கான். இத்தனைக்கும் மேல இந்த ரவுடி பினான்சியரோட கையாளு. இவனை பிரகாஷ் உள்ளத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் வெளியே எடுத்தது காயத்ரி தான் சார். சார் ஹோட்டலுக்கு சீல் வச்சிடுங்க. ஓகே சார். சார் இருங்க சார். அங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், அத மனசுல வச்சுக்கோங்க. உன்னை நம்பி ஜிஎம் போஸ்ட் கொடுத்ததுக்கு நீ பண்ண நல்ல காரியம் இதுதானா? சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? இந்த ஃபைனான்சியர் தேவையில்லாம அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாரு. ஸ்டாப் இட், யூ நான்சென்ஸ். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இதுவரைக்கும் என் ஹோட்டல் ஃபுட் சர்வீஸ்க்கு எத்தனை அவார்ட் வாங்கியிருக்கு உனக்கு தெரியாது? ஆனா இன்னைக்கு அதே ஃபுட் விஷயத்துல ஒட்டுமொத்த ஹோட்டலையும் சீல் வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே. இனி மத்த ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி கேவலமான பொம்பளைக்கு ஜிஎம் போஸ்ட் கொடுத்ததுக்கு எனக்கு இது தேவைதான் சார். சார் இவங்க நம்பிக்கையானவங்க உங்களுக்கு வேலை கொடுத்தீங்க, ஆனா இவங்க குணம் அப்படி இல்ல சார். வீட்லயே 1008 ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அதே தான் உங்க ஹோட்டலையும் பண்ணிருக்காங்க. இவங்க மேல என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க சார், அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். பேசாத, உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். இனி கனவுல கூட என் ஹோட்டலை பத்தி நினைச்சு பார்க்காத.
சார் ஓ ரிலேட்டிவ்ஸ் பண்ண அட்டகாசத்துல அவங்க தங்கின பில்ல உன் சம்பளத்துல பிடிச்சுப்பேன். என் ஹோட்டல்ல இருந்து பிஎஃப் அது இதுன்னு எதையும் எதிர்பார்க்காத. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. சார் சார் கேளுங்க சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் என்ன பாக்குறீங்க? நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். உங்க தகுதி தராதரா என்னன்னு தெரிய வேண்டாம். நீங்க யாரு? வணக்கம் சார், நான் இவங்க ஹஸ்பண்ட். இவங்களால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஷீ இஸ் அப்சல்யூட்லி டேஞ்சரஸ். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னங்க நீங்களும் இதை நம்புறீங்களா? பின்ன நீ எதுவும் பண்ணலன்னு சொல்றியா? ஆமாங்க, நான் ஒரு தப்பு பண்ணல. ஃபைனான்சியர் தான் போதும், அவசரம். நிறுத்துங்க. சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த ஃபைனான்சியருக்கும் என்ன டீலிங்? சொல்லுங்க. அதான் சத்யா கேக்குறால, சொல்லுங்க. ஃபைனான்சியர் ஆள வெளியே எடுத்திருக்கீங்க, ஆர்டர் தரேன்னு சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. ஏங்க வீடு விஷயமா நான் அவர்கிட்ட 1.25 கோடி கடன் வாங்கினல, அதுக்கு வட்டியா 3 லட்சம் தரணும்னு. இருங்க மேடம், நானே சொல்றேன். சார், அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. நானா தான் இதை பண்ணேன். இவங்க வாங்கின கடனுக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி கேட்டு நெருக்கடி கொடுத்தேன். இவங்க தர முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. அதனால தான் நான் ஹோட்டல் ஆர்டர் கேட்டேன். அண்ணாச்சியா விலகினா தான் அந்த ஆர்டரை எனக்கு தர முடியும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இதையெல்லாம் செஞ்சேன். மற்றபடி காயத்ரி மேடத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன இவங்களை காப்பாத்த ட்ரை பண்றீங்களா? பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, ஆனா உங்க தம்பி இதுல என்ன மாட்டி விட பாக்குறாரு. ஏன் மாட்டி விட சதி பண்ணனு சொல்லுங்க. ஏன் நேர 1.25 கோடிக்கு 3 லட்சம் வட்டினா என்ன கணக்கு? அந்த 1.25 கோடியை என்ன பண்ணீங்க? செலவு பண்ணிட்டீங்களா? இல்லங்க, அத நான் இவர்கிட்டயே கொடுத்துட்டேன். அவர்கிட்டயே கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு 3 லட்சம் வட்டி கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 3 லட்சம் வட்டியா? என்ன காயத்ரி இதெல்லாம்? இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. முதல்ல பிரகாஷோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 15 லட்சம் வாங்கினேன். அப்ப பார்த்து தாரணியும் சரோஜாவும் வந்து பணம் கொடுத்ததுனால அந்த 15 லட்சத்தை இவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டேன். இப்ப வீட்டு பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன்னு பிரகாஷ் சொல்லி அது அவரால முடியாம போய் கடைசியில நீங்க சொல்லி வீட்டுக்காக நான் மறுபடியும் இவர்கிட்ட 1.25 கோடி கடன் வாங்கி அதுவும் ஸ்டேவால தள்ளி போயிடுச்சுங்க. இருங்க மேடம், மீதியை நான் சொல்றேன். சார், நீங்களே சொல்லுங்க. கேட்ட 2 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தன் எப்படி 1.25 கோடி ரெடி பண்ண முடியும்? நானும் அங்க எங்கன்னு பேசி வட்டிக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கின இடத்துல சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? சரிங்க, அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்? மாமா, இவங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல நம்ம வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது சொல்லிருக்கணும். சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல சத்யா. பின்ன என்ன சத்யா அது? இங்க என்ன பிரச்சனை ஓடுது? நீங்க உங்க குடும்ப பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார். இவங்க பண்ண இந்த காரியத்தினால பாதிக்கப்பட்டது நம்ம ஸ்டாஃப். நீங்க உடனே ஹாஸ்பிடல் கிளம்புங்க. ஓகே சார். அங்க என்ன பொசிஷன் நம்ம பார்க்கணும். ஏசி சார், நீங்க இவங்க மேல லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். உங்களை உள்ள தெரியா? என்னங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க. இல்லாமையா இவங்க எல்லாரும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே இல்லைன்னு கூசாம சொல்றேடி. போதும்டி, உன்னை பொண்டாட்டி அடைஞ்சதுக்கு நீ என்ன இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எதையும் கேட்க வேண்டாம். எங்க நான் நிரபராதிங்க. இவங்க எஃப்ஐஆர் அது இதுன்னு சொல்றாங்க. எஃப்ஐஆர் போட்டா நான் ஜெயிலுக்கு போகணுங்க. நீங்க வந்து என்ன ஜாமீன்ல உன்னை நான் எதுக்கு ஜாமீன்ல எடுக்கணும்? இது நீ விரிச்ச வேலை. நீ அதான் வெளியே வரணும். இதுல நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சார், அவங்கள ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? நான் பண்ணதுதான் தப்பு. பாவம் சார் மேடம். தயவு செஞ்சு நீங்க தான் சார் அவங்கள ஜாமீன்ல எடுக்கணும். நீங்க பண்ண கூட்டு கல்வாணி தரத்துக்கு நான் பொறுப்பாகணுமா? என்னங்க என்னங்க, நான் அவ்வளவு தூரம் சொல்லி கேட்காம இப்படி பண்ணிட்டியம்மா? ஒன்னெல்லாம் நம்புறதுக்கு என் புத்தியை நானே சிறப்பாக அடிச்சுக்கணும். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பிரகாஷ், நீ மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் என்னாலதான் வந்ததுன்னு நான் உள்ள போயிருக்கணும். விடுங்க, அது ஒண்ணும் நடக்கலையே. வரேன்பா.
கூட்டிட்டு போங்க. வாமா